நீங்கள் சொன்ன மாதிரி 3 போகிறதுக்கு முதல்ல என்ன நட சொன்னா ஒரு பாத்தி நட்டிருக்க மாட்டோம், ரைட் நட்டிருக்க மாட்டோம். ஏன்னா பண்ணி நெல்லும் காட்டுகளும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மற்ற வயலில் போய் நெல்லை பார்த்து தான் நான் எடுத்தினேன். அதாவது வந்து சும்மா அவர் கொண்டு விற்ற வேண்டிய இல்லை. நாங்கள் அடுத்த முறைக்கு ஐபிஎம் பேக்கேஜுக்குள்ள இதை ஃபுல்லாக கொண்டு போகிறோம். அடுத்த சிறுபோகத்துக்கும் பிரவீன் நட இருக்கிறார். விட்ட போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா மிஷின் வந்து நாற்றை வச்சு தான் போனது. தடையா அது இன்னி கலைஞ்சி அங்கே செஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இது சில கதிர்வார நேரத்தில் காற்று மழையுமான காலத்தில் சில விழுந்துறது ஒன்று பயந்து இருந்தது. ஆனால் இது எந்த ஒரு வயலுமே விலை இல்லை. தண்ணி ஏற்றி கொண்டு போய் வைக்கலுக்கு எல்லாம் நிலத்துக்கு அடிச்சு கொண்டு இருக்கார். என்னென்னு கேட்டதுக்கு அந்த காட்டு நெல்லாம் முளைக்க விட பண்ணிடுறோம் ரவுண்ட் அப்னு சொல்லிட்டு. அது தொழில்பாடு அது இல்லை. ஆனால் கடைக்காரன் அவனுக்கு எதை வச்சு அவன் பிஸ்னஸ் தானே, ரவுண்ட் அப் தானே சோபிட்டை வச்சானே அவன் காசு ஆக்கிடுறான். உண்மையாகவே அது அடிச்சவர் எந்த கண் முன்னா அடிச்சவரும் இப்போ அது காட்டு நெல்லாம் முளைச்சி திரும்ப அதை பிடிங்கி கொண்டு இருந்தவர். கணக்கு உங்களுக்கு தெரியும், இது நாங்கள் அந்த கலப்புகளை பிடுங்கி எல்லாம் இல்லாம பண்றதுக்கான ஒரு செலவு ஒன்று இருக்கு. அந்த செலவோட உலர்த்துற காசையும் வச்சு நாங்கள் ஒரு அளவான விலைக்கு நாங்கள் நெல் கொடுக்குற ஐடியா ஒன்று இருக்கு. இந்திரா குடும்பம் அது எங்களுக்கு சப்போர்ட் தாரன்றது எங்க நாங்க பதிவு செய்யிருக்கோம் விதநெல் சட்டத்தங்கீழ. அப்ப அந்த இதோட நாங்கள் இந்த நெல்லை உங்களுக்கு தெரியுது, உங்களோட வயலை வந்து பார்த்து நீங்க விதநெல் பண்றன வேண்டாம். எந்த இதுவுமே ஒரு வருமானத்துல தான் தங்கி இருக்கு. இப்ப வந்து எந்த தொழிலுமே வருமானம் இருந்தா நாங்கள் அதை அவனுக்கு திணிக்க தேவையில்லை. வெட்டு மிஷின் ஆரம்பம்னு சொல்லையில விளம்பரப்படுத்தவும் இல்லை, இப்படி ஒரு தரம் ப்ரோக்ராம் செய்யவும் இல்லை. நட்டு 7 தொடக்கம் ஒரு 15 நாளுக்கு என்னையும் குழப்பி வந்த விவசாயி இன்னும் எங்களுக்கு மன அழுத்தத்தை தருவாங்க. ஏன் இந்த வேலை பார்த்தீங்கன்ற அளவுல. ஏன்னா நட்டு 7 நாளுக்கு அது வெறுந்தரையா தான் தெரிஞ்சது. அதோட மழையும் பெய்து எல்லா இடமும் அழிஞ்ச மாதிரியும் இருக்க. எல்லாரும் வாரவங்களும் போறவங்களும் வந்து ஏன் இந்த வேலை பார்த்தீங்க, விவசாயம் விதைச்சிருக்கலாம் தானே என்று சொல்லிட்டு. பண்ணி நெல்ல வந்து அது பின்னுக்கு வர மயிர் வந்து நீளமா இருக்கும். காட்டு நெல்லுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முளை மாதிரி தான் இருக்கும், கருப்பா. இதுல என்ன 10 ஏக்கர் வயல் இருக்கு. 10 ஏக்கர் வயல்ல இதுக்கு முன்னுக்கு பண்டி நெல் சொன்னீங்க. எவ்வளவு இருக்குல்ல பண்டி நெல்? 10 ஏக்கரும் பண்டி நெல்லா? பண்டி நெல் நான் வந்து ஒருத்தர் தான் நெல் எடுத்தது. அது அந்த நெல் தான் எனக்கு பண்டி நெல் வந்தது. நான் இங்கே ஒரு 35-40 ஏக்கருக்குரிய நெல் அவற்றை நான் கொண்டு செய்தது. அவற்றை வயலில் போய் நெல்லை பார்த்து தான் நான் எடுத்தினேன். அதாவது வந்து சும்மா அவர் கொண்டு விற்ற வேண்டிய வயலை பார்த்து இந்த வயலை வெட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டு நான் எடுத்தேன். ஆனால் அது அந்த வயலுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 பாத்தி தள்ளி பண்டி நெல் இருந்தது. 366 நெல் தான் நான் எடுத்தது. அடுத்து வந்து நானே காய வச்சு வயலில் கொண்டு விதைச்சேன். ஆனால் நான் வெட்டும்போது அந்த பார்த்த வயலில் ஒரு காட்டு நெல் பண்டி நெல்லுமே இல்லை. விதைச்ச பிறகு அந்த போகத்தில் எனக்கு அவ்வளோ விதைக்கப்பட்ட அவ்வளோ காணியுமே காட்டு நெல்லும் பண்டி நெல்லும். பண்டி நெல்லுன்றதை விட காட்டு நெல் கொஞ்சம் உயிரம் வளர்ந்து அது பண்டி நெல்லும் காட்டு நெல்லும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. பண்டி நெல்லில் வந்து அது பின்னுக்கு வர மயிர் வந்து நீளமாக இருக்கும். காட்டு நெல்லுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு முளை மாதிரி தான் இருக்கும், கருப்பாக. அவ்வளோ நெல்லும் நல்ல உயிரம். 2வது 3வது பசலை போட விட்டு தான் அந்த காட்டு நெல்லை விட வித்தியாசம் தெரியும். அது மட்டுக்கும் நாங்கள் வச்ச நெல் தான் வந்து கொண்டு முழுமையான செலவு செய்து கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் 2வது 3வது வேலை போடைக்க எங்கள் நெல்லை விட கொஞ்சம் உயிரமாக வளர்கிற வரைக்கும் தோகையும் வந்து மெல்லிய தொகையாக இருக்கும். மற்ற அதில் முடிச்சுகள் வந்து ஒரு முடிச்சா வரும். அதில் வேறு தொகுதி வந்து வரும். அது எங்கள் நெல்லுக்கு வராது. அப்படி எங்கள் நெல்லுக்கு வராது. எனக்கு அது சரியில்லை. அந்த போகும் சரியான ஒரு பண்டி நெல்லும் காட்டு நெல்லும் வந்து எல்லாமே விழுத்த தொடங்கி விளைச்சல் சரியான பாடி வெளிச்சியை காட்டும். அதனால மூடி அடிச்சிருக்கோம். எனக்கு ஏக்கருக்கு 8 பேக் 10 பேக்கு தான் அடிச்சது. வளமே 25 பேக் அடிக்கிற காணி அப்படியா போயிட்டோம். ஒரு கண்டு 45 ஏக்கர்னே ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் அடுத்த போகம் அந்த நெல் முழுக்களும் கொட்டி நான் அறுவடை செய்ய பார்த்தா அந்த நெல் முழுக்களும் கொட்டுப்பட்டு வெறும் காம் மட்டும் தான் நிற்குது. நெல் முழுக்க இப்போ நான் யோசிச்சு பாருங்க, ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ 50 ஏக்கரம்டா அது அளவான பயிராக இருக்குது. 80 கிலோ வச்சா அது கூடையா இருக்கும். இது நாங்கள் விளைஞ்சையில் அரவாசி நெல் கொட்டினா அது இவ்வளோ திரும்ப முளைச்சு வரும். அப்போ நான் அதை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சேன்டா, ஒரு தரம் 2 தரம் உழுது அதை முளைக்க பண்ணிட்டு ஒரு தரம் முளைச்ச பண்ண அது எல்லாம் முளைச்சிட்டாக்க உண்டு. திரும்ப விதைக்க எனக்கு பயிர் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது. அடுத்த போகும் விதைக்க நெருக்கமாக இருந்தது. கொஞ்சம் நாள் போக விளைங்கினா எனக்கு இதுக்கு திரும்பவும் நெல் வந்துருந்தது. அப்போ விவசாய விரிவாக்கத்தை நினைக்கிறதால கொண்டு வந்து ஆக்கள் எல்லாம் பார்த்து அவையில் சொன்ன ஒரே ஒரு தீர்வு அளிக்கிறேன்னு சொன்னால் நாட்டு நடங்க. நாட்டு நடுற வந்து எங்களுக்கு சிறுபோது சாத்தியமாக இருக்கும், காலவது சாத்தியப்படாது. ஏன்னா மழை புழுதியாக போட்டவனுக்கு நேரத்துக்கு பயிராகிடும். நாங்கள் மழை நல்லா வந்து பழை அடிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு பிந்திடும். அந்த டைமுக்கு வந்து மாட்டு கட்டுப்பாடுலேருந்து எல்லாமே எங்களுக்கு ஒரு நெருக்கடியான இதாக இருக்கும். அதனால் நாங்கள் காலபோகத்தில் நாற்று யோசிக்கவே இல்லாது நாங்கள் அதை எதிர்பார்க்க இல்லை.
அதை ஒரு முடியாத விஷயம் சொல்லி அதை கைவிட்டாச்சு. சிறுபோகத்தில் இருந்து சாத்தியப்படும். மற்ற சிறுபோகத்திலையும் வந்து முழு காணியும் நாற்று நடுறது வந்து பொருத்தமில்லாத விஷயம்னு சொல்லி நாங்கள் அதை முயற்சியை கைவிட்டுட்டு திரும்ப வளமையை மாதிரியே உழுது விதைச்சி விழுந்து விதைச்சி அது ஒரு பிரயோசனம் செயலாக போயிட்டு. ஏன்டா ஒரு 10 பேருக்கு வந்தால் கூட அது எங்களுக்கு பரவாயில்லை. ஆனால் இது விதைச்சி இவ்வளோ செலவு செய்து கடைசி கை கட்டின வாய்க்கிட்ட நிலைமையா அவ்வளோ மண்ணோட மண்ணாக போயிடுது. அப்போ நாங்கள் இதை என்ன செய்யணும்னு வச்சு கொண்டு கேட்குறோம். இந்த முறை கொமர்ஷியல் வங்கியும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டது கொண்டு இருக்கிறாங்க. இந்திரா குரூப்போட நாங்கள் இணைஞ்சி அந்த நாற்று நடுற வேலையும் தொடங்கினது. யூனிவர்சிட்டியும் விவசாய பீடமும் இணைஞ்சு தான் இதை செய்தது. இதில் என்ன நன்மை என்று சொன்னால் அதை கொஞ்சம் அந்த உங்கள்கிட்ட என்னென்னு சொல்கிறது, இதில் கட்டாயம் நீங்கள் நன்மையும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். அதான் உங்களுக்கு முதல்ல பயமாக இருந்ததா இல்லை என்ன மாதிரி இருந்ததுல இருந்து, அல்லது இது உங்களையும் கொஞ்சம் பேர் குழப்பியும் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் எங்களுக்கு நல்லா. நீங்கள் சொன்ன மாதிரி 3 போகிறதுக்கு முதல்ல என்ன நட சொன்னால் ஒரு பாத்தி நட்டுருக்க மாட்டோம், ரைட் நட்டுருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இந்த காட்டு நெல் வந்து கடுமையாக இருந்து இப்போ ஒன்று இவ்வளவு சில வருஷம் சைவரில் வந்து நிற்கிறதுக்கு பார்க்க நட்டு பார்ப்போம்ன்ற ஒரு எனக்கு எனக்கு தோன்றுனது ரைட் நடத்தாம சும்மா விதைச்சி வச்சு வீணா அப்புறமற்ற வேறு தொழில் எங்களுக்கு தெரியாதுல்ல. செய்தால் வயல் தான் செய்யணும், சொந்த காணி விட்டுட்டு வேறு காணிக்கு போயிடாது. அப்போ இதை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செலவு போனாலும் பரவாயில்ல, முயற்சி குத்தகை கொடுக்குற லாபம் மாதிரி இருக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லை தானே. அதுக்கு ஆட்டையா குத்தகை கொடுக்க வேண்டி சாப்பிடலாம், குத்தகை கொடுக்க நல்ல காணியை கொடுக்கணும், அது வேற கதை. லாப கணக்குக்கு சொன்னோம். அவன் நான் இப்படி ரைட் கட்டாயம் நான் இந்த நெல் அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிக்கு போத்தாமன்றக்காக இதுக்கு வந்தது. ஆனால் இந்த காலபோதில் நடுறது வந்து ஒரு இவ்வளவுக்கு சாத்தியம் வேண்டாம், மழையெல்லாம் எங்கிட்ட கொண்டு இல்லை. அப்போ என்னாலும் ஒரு முயற்சி ஒன்று செய்து பார்ப்போம்னு சொல்லி இந்த 10 ஏக்கர் இந்த ஒரு நடவடிக்கை. மற்ற எங்களுக்கு ஒரு சாதகமாக போனது, இந்த வாய்க்காலில் 2ஆம் வாய்க்காலில் வர லீக் தண்ணியை கூட இந்த வாய்க்கால் இழுக்கும் எங்களோட வாய்க்கால். அதனால் இந்த லீக் தண்ணியை நாங்கள் பயன்படுத்தி இதை சேர்த்தடி அடிக்கூடியமாக இருந்தது. மற்றது இந்த நாற்று போடுறது வந்து எங்களை விவசாயிகள் நாங்கிற முயற்சியும் ஒன்று இல்லாத இருந்த காரணம் வந்து இது எங்கள் சேறு அடித்து நாற்று போட்டு அதை பராமரிக்கிறது வந்து இந்த வயல்வெளியில் முடியாத காரியம். அந்த வளவுக்கு செய்கிறதுனால எங்களோட வளவுக்கு இணல் உள்ள பகுதியில் செய்ய இயலாது. எங்களோட வயலில் எங்களோட காணிக்கையும் செய்யலாது, வயல்வெளியும் செய்யாதபடியாக இந்திரா குரூப் அதை செய்து வந்து பெரிய ஒரு நன்மையாக போயிருந்தது. ஏன்னா நாங்கள் இயலாது கைவிடன்ற ஒரு கட்டத்தில் இதுக்கு நாங்கள் போனது இந்த விஷயத்துக்கு. அது பிறகு நாங்கள் அதை எல்லாம் நட்டு இதை பராமரிச்சதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நன்மை வந்து காட்டு நெல்ல ஒரு விதம் கட்டுப்படுத்தக்கூடியமாக இருந்தது. இதில் நான் எதிர்கொண்ட சவால்னு சொன்னால் அது நட்டதுலேருந்து ஒரு கிழமை தொடர்ச்சியான மழை. அப்போ எங்களுக்கு ஒரு கிழமைக்கு தண்ணி இல்லாட்டினா அது மட்டம் படித்து வேறு ஓடுற காலத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டபடியாக எங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு அச்சம் இருந்து வயல் அழிஞ்சு போயிருமோன்ற ஒரு நிலப்பாடு இருந்தது. ஏன்னா விடிய தண்ணி வடைஞ்சிருக்கு, மத்தியானம் பெய்கிற மழையில் பின்னானம் ஃபுல்லாக மூடி நிற்கும் தண்ணி. அப்போ அந்த காலத்தில் இந்த பயிர் 3 மாத நெல் எடுத்து நாங்கள் தெரிவு செய்திருந்த நாங்கள். ஏன்னா 3.5 மாதத்துக்கு போனால் மாட்டு பிரச்சனை ஒன்று இருக்குன்றாங்க, 3 மாதத்தை தெரிவு செய்திருந்தாங்க. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு கிழமை எங்களுக்கு தண்ணி மூடி இருந்தாண்டா அதில் விளைச்சலையோ இல்லை மட்டம் இருக்கையில் ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதான் அந்த காலத்தை நாங்கள் எதிர்கொண்டு தான் இந்த இதை நாங்கள் நான் அதில் எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது. அந்த மழை பெய்து தண்ணி மூடி இருந்ததில் எனக்கு முதல்ல ஒரு அறிவித்தல் இருந்திருந்தாங்க வேறு விவசாயிகள், தண்ணி மூடினா வேர் வைக்கிறதுக்கு அழுகி போயிடும். அப்போ அது ஒரு பயம் ஒன்று. நாங்கள் பழையடிச்சு விதைச்சாலும் மழை பெய்தாலும் தண்ணி வடிஞ்சிட்டா பயிராயிரும். ஆனால் வேர் வைக்கிறவங்க தண்ணி ஃபுல்லாக மூடி இருந்தேன்டா அழிஞ்சு போயிடும்னு சொல்லி ஒரு ஒன்று இருந்தது. அதால் நானும் ஒரு மனசில் ஒரு சந்தேகம் இருந்தது தான், ஒரு பயம் ஒன்று இருந்தது. இந்த ஏதோ கடவுள் இதில் சித்தத்தில் எங்களுக்கு வேர் ஒன்றின பிறகு அந்த அழிவு ஒன்றும் வர இல்லை. ஓரளவு இதான இதில் நன்மைன்னு சொன்னால் பசலை பிணியம் நான் பொருளாக 10 ஏக்கருக்கு 30 கிலோ படி பசலை போட்டு கொண்டிருக்கேன். நாங்கள் 3 தினம் போடுறது பசலை. அப்போ 10 ஏக்கருக்கும் கூடுதலான 18 அந்தர் பசலை போடுவோம். யூரியா மட்டும் 6 அந்தரா போடுறது, அடியுரம் வந்து 6 அந்தர் டிஎஸ்சி போடுறது. இந்த இதுக்கு வந்து நான் அடியுரம் 6 அந்தர் டிஎஸ்சி போட்டு தான் கலக்கி போட்டு நாற்று நட்டது. நாற்று நட்டு ஒரு 10 நாளுக்கு முதல் பசலையை போட சொன்ன வயல். அதில் நான் போட்டது ஏக்கர் 20 கிலோ யூரியாவும் 20 கிலோ டொப் பசலையும் போட்டது. அப்போ நான் இது வரைக்கும் 20 கிலோ போட்டதே இல்லை. அப்போ இது நான் நினைச்சேன் வேர் தொகுதி காணாதாக்கும் பதில் இருக்கிறதுக்கு அதால் 20 கிலோ போடுவோன்னு சொல்லிட்டு டொப்பும் போட்டால் நான் 2ஆவது பயிலையை போடுறதுக்கு அந்த பயிர் வந்து பாட்டங்காட்டையில் மஞ்சளாகவே இல்லை, தொடர்ந்து பச்சையாகவே இருந்தேன். ஆனால் நான்
கட்டாயம் பொட்டாஸ் போடோன்ற ஒரு காலகட்டம் இருக்குது. 45 நாளுக்கு 3 மாதத்துக்குரிய நெல் 40 நாளில் பொட்டாஸ் போடோன்றதுக்காக நான் இதுக்கு வந்து திரும்பவும் நாலந்தர் யூரியாவும் நாலந்தர் பொட்டாஸும் கலந்து இதுக்கு போட்டது. போட்டு தான் இப்போ 2 பசலையோட கதிர் வந்துட்டு. கூடுதலாக நான் 18 அந்தர் பசலை போடுறது 8 அந்தர் பசலையோட இது கதிர் வந்துட்டுது. 10 அந்தர் பசலைக்குரிய காசு எனக்கு மிச்சமாக இருந்தது. அதையும் விட விதநெல் வந்து 200 கிலோ விதநெல் தான் 10 ஏக்கரும் பாவிச்சது. அதில் மிஞ்சின நெல்லை நான் அயல் காணிக்காரர் கேட்டபடியாக அதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்குரிய நெல்லை நான் அவருக்கு இதுக்குரிய மிஞ்சின நெல்லை கொடுத்தது. இப்போ எனக்கு விதநெல்லில் 1 லட்சம் ரூபா காசு எங்களுக்கு மிச்சமாகும், பசலையில் 1 லட்சம் ரூபா காசு எங்களுக்கு மிச்சமாக மிஞ்சி இருக்குது. அதை விட இதில் 10 ஏக்கருக்கு. அதையும் விட மருந்தடின்னு சொல்ல போனால் நான் சோவிட் தான் அடித்தது. அதாவது வீடர் போட்டு தாரன்னு சொன்ன வேல் தான். என்றாலும் எனக்கு எந்த ஒரு இதுக்கு ஏண்டா சோவிட் அடித்தா வயலுக்கு பயிர்கள் பெரிய தாக்கம் இல்லைன்றபடியாக சோவிட் மருந்து அடித்தா டோனில் அடித்து நான் ஒரு புல்லுமே இல்லை சோவிட் அடித்து. இல்லை எனக்கு ஒரு எதிர்கொண்ட சவால்னு சொன்னால் அந்த நீர் பராமரிப்புன்றது வந்து கட்டாயம் ரொம்ப முக்கியம். வேண்டா இந்திரா குரூப் சொன்னது லெவலிங்கில் தான் இந்த பயிர் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி வெற்றி இருக்குண்டு. ஆனால் நான் அதை அவையில் சொல்லிக்கு நான் அதை பெருசாக யோசிக்க இல்லை. ஆனால் அது மட்டம் அடிக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த தண்ணியை பராமரிக்கிறது வந்து சரியான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. 2 இன்ச் தண்ணி இருந்தாலும் ஒரு இடத்துல கூட வேண்டாம், அதில் பயிர் அழகக்கூடிய தன்மை இருக்குது. நாங்கள் நாற்று நட்டதுலேருந்து அப்போ நாங்கள் எவ்வளவு வயல் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு இந்த வயலை பராமரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், புல் இல்லாத மாதிரி. மற்ற மட்டம் அடிக்கிறதும் வயல் லெவல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல லெவலாகி நாங்கள் நட்டமாக இருந்தால் எங்களுக்கு 100% வெற்றியை தரும். அந்த புல் வராமலும் வேறு நெல் முளைக்காததும் பொருளாக இதில் இருக்குது. வேறு என்ன நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ விதைச்சு நோமலாக இப்போ பண்டி நெல்லை விட்டுட்டு அல்லது பண்டி நெல்லை சேர்த்து சொன்னாலும் சரி விதைச்சு போட்டு செலவழிக்கிறதுக்கும் இப்போ நீங்கள் இதில் சொல்லிட்டீங்க இல்லை சோவிட் அடித்த கதையும் சாரி உங்களுக்கு காசு மிச்சமாயினது விதை நெல் மிச்சத்துலேயும் பசலையிலையும் உங்களுக்கு காசு மிச்சமாயின கதை சொல்லியிருக்கிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட அதில் 1 லட்சம் 2 லட்சம் 10 ஏக்கருக்கு மண்டேக்கா அதில் ஏக்கருக்கு 20,000 ரூபா காசு அதில் மிச்சம் பெறுது உங்களோட கதையின்படி, உங்களோட அனுபவத்தின்படி. அப்போ இனி நீங்கள் சும்மா மெட்டதில் இப்போ மருந்து அடிக்கிறது இந்த முறை மடிச்சு கட்டி உண்மையாக எல்லாருக்கும் அவுட் பிரேக். நாங்கள் வளமையாக சொல்கிறது நட்டா மடிச்சு கட்டி வராதுண்டு. உண்மையாக எங்களுக்கு போன போகம் எல்லாம் வரையில்லைன்னு வந்தது ETLக்கு போயில்லை, பொருளாதார சேத மட்டம் இல்லை, பொருளாதார தாங்குதிறன் மட்டத்துக்கே வரையில்லை, அவர் அதுக்குள்ளேயே நின்று கொண்டு. ஆனால் இந்த முறை எல்லாருக்கும் இது ஒரு அவுட் பிரேக், கிட்டத்தட்ட கொரோனா மாதிரி வரைக்கும் அவுட் பிரேக்காக போயிட்டு இந்த முறை நீங்கள் கொஞ்சம் மருந்து அடிக்க வேண்டி தான் வந்தது. என்ன அது எங்களுக்கும் தெரியும். அது பாவிக்க மாட்டேன் விளங்கல 2வது அவங்க வைகோ பண்ணி போட்டது. அது கொஞ்சம் பசலை போட 2ஆம் பசலை கொஞ்சம் கூட்டிட்டேன்னு சொல்லி ஒரு தகவல் எங்களுக்கு கட் பண்ணியிருந்தேன். இல்லாட்டி அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்திருக்கலாம். மற்றபடி அந்த ஜனம் அப்படி சுற்றி காட்டுங்க. இந்த குருவி ஸ்டாண்ட் வந்து திருப்பி காட்டுங்க. குருவி ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் செல்வாக்கு சேர்த்துக்கார். ஆனால் உண்மையாக குருவி ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பிந்தி போயிட்டேனே. நாங்க முதலே அடுத்த முறைகளுக்கு வைப்போம்னு சொல்லி யோசிக்கிறோம். அது குருவி ஸ்டாண்ட் வந்து உண்மையாவே அந்த நீங்க வயலுக்கு நட சொன்னபடியா எங்களுக்கு அது நடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இல்லாட்டி அளவாங்களை ஓட்ட போட்டு நட்டுருக்கணும். நாங்கள் சும்மா குத்தி விட இதுக்கு நட்டையெல்லாம் விழுந்துட்டு பாருங்க, உள்ள கொண்டே இங்கானே இல்லை. நான் நினைச்சேன் நீங்க ட்ரோனுக்கு அடிக்கிறது புடுங்கிட்டு இல்ல விழுந்து போய் இப்போ கொக்கோல் வந்து இருக்க ரைட் எல்லாம் முன்னுக்கு தான் கிடக்கு. டூல் செய்யணும். அப்ப நீ திரும்பி அதை இறுக்கி விடுறதுக்கு இருக்கு. இல்லாட்டி நாங்கள் எப்படி அந்த ஜோசிக்கையில சின்ன குருவி தான் ஜோசிச்சது. சின்ன குருவி இருக்க நாங்கள் காணுண்டு. ஆனால் கொக்கோல் வந்திருக்க அது இருந்து பறக்க. அப்ப நாங்கள் அதுக்கு எதேச்சியா நாங்கள் செய்யாம திட்டமிட்டு அளவாங்க கொண்டு ஓட்ட போட்டு நாங்க உண்மையா நடையக்கே குத்தினா குத்தலாம். நடையக்கே குத்தணும் தான் எங்க தமிழ்நாட்டு அறிஞர்களும் கொஞ்சம் பேர் விவசாய அறிஞர்களும் எங்களை சொல்லியிருக்கேன். நடையக்கே அதை குத்தி விடுங்க, அப்பதான் அந்த பறவை வந்து பழகுமெண்டு. எல்லா இடமும் மடிச்சு கட்டியிருக்க அவருக்கு எல்லா இடமும் சாப்பாடு இருக்க இதுதான் இங்கே வழியா இருக்கலாம்னு தெரியாது. முதலே இந்த இடத்துல ஸ்டாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா சுத்தி கூடு கட்டிடுவீங்க. மற்றதுன்னா இதையும் சொல்லுங்க, கணக்கு ஒரு வேற ஏதாவது இதுல கணக்குல இருக்கும். இதுல 20,000 மிச்சம் பண்றதை விட மற்றது இதுல அந்த இனி இதுல இருந்தா நாத்து நடைக்கு விடுபடுற இடங்கள் இருக்குல்ல. ஆமா அதை சொல்லுங்க. அந்த நாத்து நடுற மிஷினால நட்டு கொண்டு போய்க்க நாத்துகள் மாற்று வைக்க, இல்லாட்டி அதுல நாற்று நடுற அந்த இதுல எதுவும் வந்து அடைப்புகள் கல்லுகள் நின்று அதை நடாம விட்டு திரும்ப அதை ஒழுங்குபடுத்தி நட்டு கொண்டு போய் இடைவெளியை வந்து நடுறேன்டா. இன்னொரு என்ன அனுபவம் வந்து ஒரு கிழமை அதை வேர் வச்சு பச்சையான பிறகு பயிர் கொஞ்சம் பழந்த பிறகு நாங்கள் திரும்ப அந்த நாற்று எடுத்து நட்டினாங்க. அதாவது வெயில் கொண்டு வந்து இங்கே போடுற நாற்று ஒரு கிழமை பிறகு எடுத்து நட்டினாங்க. அந்த நாற்று உண்மையாவே நட்டில் எந்த ஒரு பார்க்கலாம்.
அது நாங்கள் 10 நாள் கழிச்சு நடுறதால அந்த நெல் கதிர் வந்து முற்ற மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், அறுவடைக்கு போயிடுவோம். மற்றது அப்படியான நாற்று நடுறதுல சில இதுல அது அழியும் வருது. அதாவது அப்படி இல்லைன்னு வந்தாலும் சின்ன கதிர் தான் வருது. அது வந்து உண்மையாவே அது நடுற என்று சொன்னால் வெட்டு மிஷின், அந்த நாற்று நடுற மிஷின் நட்டு கொண்டு போய்க்க பின்ன நட்டு கொண்டு போனாதான் வெற்றி அளிக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா ஆனந்தன் அப்படி நட்டுன்னு சொன்னார், ஆக்கில் விட்டு பின்னுக்கு நட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லி. இது பிந்தி நடுறதால அது கொண்டு பேசணுல்லா செய்யலாம் போயிருது. நியாயமான காசு கூலியை முடிச்சு அது பேசணுல்லா செய்யலாம் போயிருது. அப்போ நாங்கள் இனி வருங்காலத்தில் அப்படி நடுறேன்னு சொன்னால் பின்னுக்கு 2-3 பேர் ஆக்களை விட்டு அதை பார்த்து நட்டு கொண்டு போகலாம். எங்கெண்ட கணக்குகளை நாங்கள் இப்போ ஒரு போவோம் பார்க்குறானே முடிய இந்த முறை 60 ஏக்கர் நட்டுருக்கோம். இந்த முறை உண்மையாக நாங்கள் மன்னாரோட சேர்த்து 102 ஏக்கர் நட்டு முடிச்சிருக்கோம். இதோட சந்தோஷம் எங்களுக்கு இந்த பெரும்போகத்துக்கு 2024-25 பெரும்போகத்துக்கு. ஆனால் அதில் என்னென்ன ரவியன்னு இல்லை பெரிய காசு போயிருக்கங்களுக்கு தொட்டம் நடுறதுல தான். தொட்டம் நடுறதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 5,000-6,000 ரூபா செலவழிக்கிறோம். இந்த 45,000 ரூபா வாங்கிக்கல விவசாயி யோசிப்பார் 45,000. அதில் 5,000-6,000 ரூபா திருப்பி தொட்டம் நடுறது கூலியாக தான் போகுது. அது ஒரு பிரச்சனை. நாங்கள் அதுக்கு ஒரு மெஷினாக கொண்டுடலாமா, டிசைன் பண்ணலாம். அப்படி இப்போ நான் வேற இதுல பார்க்க தெரியுது. இப்போ நீங்கள் முன்னுக்கு நட்டு போறது இப்போ ரிவர்ஸ் அந்த பின்வால் நிலர் மாதிரி நட்டு வர வந்துட்டுது, அந்த இது வந்துட்டுது. ஆனால் அப்படியான மிஷின்கள் சில நேரம் நாங்கள் எங்கே ஃபுல்லாக விடுறோம்டா கூடுதலாக சேராக்கிடுறோமா. ஏன்னா நாங்கள் நாற்று நட்ட பார்த்து இந்த முறை இந்த அடுத்த இது போய்க்கு அந்த இது வந்து அந்த சேரை கொஞ்சம் மூடை பண்ணுது. அந்த இதை சின்ன நாற்றாது கேட்க அது மூடி கொஞ்சம் மழுகி போயிடுது. அப்போ மிஷினரியில் மாற்றம் பண்ணணும். இல்லை நாங்கள் சேராக்குறதுல கொஞ்சம் டைட் ஆகி நட்டான்னு யோசிக்கிறேன்டா. ஆள் கூல் இல்லாமல் கொஞ்சம் சாரி அந்த கொஞ்சம் இருக்கணும். அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் இருக்கணும் விட்டு விட சிலவுல நல்லா எறிவி விட்டுரும். அப்படின்னு நாங்கள் இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கோம். அப்போ உண்மையாக மெஷினே நாட்டியம் வச்சுக்கொண்டு பார்த்து நடணும். இப்போ நிறைய பாத்தியண்டா இந்த பாத்தியண்டை பார்த்து கொண்டு நிற்கணும் ஒரு ஆள். அடுத்த இதுக்கு இறக்கண்டு அப்படி இப்போ கொஞ்சம் அது இந்த பக்கத்தால் முன்னேறி இருக்கிறோம். பாப்போம் அடுத்த முறைக்கு நல்ல கொடுக்கலாம். எனக்கு அதுதான் கூடுதலாக சேரா இருந்த இடங்கள் தான் அப்படி வந்திருக்கு. சரிஞ்சு போயிருது. பயிர் நட்டுட்டு போக அடுத்த இது தேய்ச்சல் வரைக்கும் இருக்கிறார். அப்ப கொஞ்சம் அந்த கூழ் தன்மை இல்லாம சாடையா கொஞ்சம் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு நாள் விட்டோ இல்லாட்டாங்க நம்ம பொனோரோ மாலினியாக்கள் நட்டது இருக்கല്ലോ, அது வந்து அவையில் உடனடை இல்லை. அப்ப கொஞ்சம் இருக்க விட்டுதான் நட்ட வயல். அப்ப அந்த இதுல கொஞ்சம் இதுகள் இருந்த குறைவா இருந்தது. அப்ப அப்படியானதை நாங்கள் இப்ப உங்களுக்கு அது என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் உடனே நட்டுட்டு போனீங்க, உடனே மிஷின் அடிச்சு நட்டு வந்தது. அதுல நடுறாக்களுக்கு சுகமா இல்லாட்டி உங்கண்ட வயல்ல உடனே நட்டதுக்கு ரீசன் கொஞ்சம் மணல் தன்மையான காணி என்றபடியா விட்டா இறுகி திரும்ப கலக்க வேண்டி வரும். களியண்டா இப்ப செட்டி குளத்துக்கு நட போய் நாங்க 5-6 நாள் நட்ட கதையெல்லாம் இருக்கு. கலித்தரையே அந்த பிரச்சனை வராது. கலக்கி 5-6 நாள் நட்டனாங்க. உங்களோட மணல் என்றபடியா உங்களுக்கு நாங்க டக்குன்னு நடுத்து இல்லாட்டி திரும்ப உங்களோட மிஷின் இறக்கி திரும்ப இன்னொரு செலவுன்றதுக்கு அப்படி செய்யறாங்க. மற்றது புல்ல இந்த நட்டதால உங்களுக்கு கொஞ்சம் பண்டி நெல்ல களைகிறது கையால போடுங்கிறது சுகமா இருந்தது. அதை கொஞ்சம் சொல்லுங்க. அது சொல்லதான் வேண்டா. இந்த முறை இதே மாதிரி காட்டு நெல் பண்ணி நெல்ல வந்து ஒருத்தர் கையால் ஆகல வச்சு பிடிங்க அதெல்லாம் பண்ணவர். அவர் எனக்கு சொன்ன தகவல் நான் கேட்டு நான் வரட்டேன். ஆனால் நீங்கள் நாற்று இந்த பண்ணி நெல் பிடுங்கின இவ்வளோ கூலி முடிஞ்சான்னு சொல்லுங்க. ஏன்னா நானும் பண்ணி நெல்லில் அவதிப்படுறேன், அவரும் அவதிப்பட்டவர். அவர் என்ன சொன்ன விஷயம் வந்து ஒரு 1/4 ஏக்கர் பாத்திக்கு 10 தொடக்கம் 14 கூலி முடிஞ்சாரு, 12 கூலி 14 கூலி முடிஞ்சாரு சொல்லி சொன்னவர். ஆனால் இதே இதில் எங்களுக்கு காட்டு நெல் பண்ணி நெல் நாங்கள் இந்த நாற்றை மட்டம் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை வடிய விட்ட காலப்பகுதியில் காட்டு நெல் கிடைக்கிற முளைக்க தொடங்கிட்டுது. முளைச்சிட்டா காட்டு நெல்லை கட்டுப்படுத்த இயலாத பிடுங்கி தான் ஆகணும். அப்போ அதை நாங்கள் பிடுங்குறதுக்கு சுகமாக இருந்தது என்னென்னா நாற்று நட்ட இடைவெளியில் முளைச்சாவளம் காட்டு நெல் பண்ணி நெல் இனம் காணக்கூடியவே இருந்தது. வேகமாக பிடிங்கி கொண்டுமா இருந்தாது. நான் ஏக்கருக்கு ஒரு 3-4 கூலி அளவுல முடிஞ்சது. எனக்கு ஏக்கருக்கே 3-4 கூலியில முடிஞ்சது ஒரே இதை பிடுங்குறதுக்கு காட்டு நெல் பண்ண நெல். அவரு அந்த கூலியை ஒப்படைக்க எனக்கு இதுல அவருக்கு 1/4 ஏக்கருக்கு 15 கூலி என்றாலும் 15 நாங்க 60 கூலி. எங்களுக்கு ஒட்டுமொத்தமாவே சரி 10 கூலியான்னு போடுவோமே, 60 10 என்ன சரி அதுல ஒரு வெற்றி. அதுல எங்களுக்கு அந்த இது இப்போ வித நெல்லு வந்து கேட்குற அளவுக்கு இந்த காடி போன முறை பண்டி நெல் காட்டு நெல் எந்த ஏரியா விவசாயில மற்ற கமக்காரன் விவசாயிகளுக்கும் தெரிய அளவுல பாரிய அளவு பிரபலியமா இருந்தேன். நான் இந்த முறை தேடி வந்து இதுக்கு விதநெல் தாங்கன்னு சொல்ல அதை தான் நான் கேட்கவே வலிக்கின்றான் ரவி. என்னன்னா இந்த முறை இதுல நீங்க பண்டி நெல்லும் இல்ல கலப்பு நெல்லும் இல்ல. கலப்பு நெல்லும் ஏன்னா அதுல வடிவ அந்த மட்டத்துக்கு பதிச்சு காட்டுங்க. ஒரு வயலை கீழே பதிச்சு ஒரு மட்டத்துக்கு காட்டினீங்கன்னா மேலே ஒரு தரம் ஏறி இல்லையன்றது தெரியணும்.
நல்லா மட்டத்துக்கு எடுங்க. ரைட். மேலே ஒரு தடவை ஏறி இல்லை அந்த தூரம் இதுக்கு தனியாக ஏற்றி 307 மட்டும்தான் நிற்கி. இந்த முறை நாங்கள் கூட வித நெல் ஓட பண்ணியிருக்கோம் ரவியன்னுட்டு. ஏன்னா அந்த தூரம் இதுக்குள்ள ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு முழுக்க பண்டி நெல்லும் இல்லை கலப்பு நெல்லும் இல்லாமல் எடுத்து வெற்றிகரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். உண்மையாக இந்த மடிச்சுக்கட்டி அவுட் பிரேக் வரையில்லைன்னா நாங்கள் ஃபுல்லாக இது ஒரு மருந்தடிக்காத வயலாகவே செய்கிறதுக்கு யோசிச்சுருந்தோம். மடிச்சுக்கட்டியை விட வேறு ஒன்றுக்கும் இதுக்கு நாங்கள் அடிக்கவும் இல்லை. அவுட் பிரேக்கை நாங்கள் அடுத்த முறைக்கு IPM பேக்கேஜுக்குள்ளே இதை ஃபுல்லாக கொண்டு போகிறோம். அடுத்த சிறுபோகத்துக்கும் பிரவியன் நட இருக்கிறார். IPMக்குள்ளே போய்க்கெல்லாம் முதலே நாங்கள் இந்த என்ன குருவி ஸ்டாண்டையும் குத்தி ஜெலோஸ்டிக்கள் எல்லாம் குத்தி லைட் ட்ராப்புகள் எல்லாம் வச்சு கொஞ்சம் லைட் ட்ராப்பும் ஓட பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட வேலைக்கு அடுத்த முறைக்கு ஒளிப்பொறிகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது. இதாவது உங்கள்கிட்ட அனுமதியோட அடுத்த முறைக்கு ஒரு பாத்தி இல்லை 2 பாத்திக்கு பேரா விடுறேன்னு யோசிச்சிருக்கோம். இன்னும் உங்கள்கிட்ட சொல்லல இதெல்லாம் வச்சு சொல்றோம். சுத்தி நெட் அடிச்சு போட்டு அதுக்குள்ளேயே தேரா கூடும் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த 2 பாத்தியோ அல்லது ஒரு பாத்திக்கு எந்த மேனேஜ் அது மெற்றதுக்குள்ள போடுற பூச்சி மருந்து புல்லு மருந்து அடிக்க வேண்டி வந்தா கூட நீங்க இதுக்கு அடிக்காம ஃபுல்லா விட்டா தாரா வந்து தத்தியம் கண்ட்ரோல் பண்ணி கீழே வர அந்த நாங்க தண்ணியை வடிச்சு விட வர புல் இருக்குல்ல அதையும் அடிச்சிருவேன். 2 தாய்லாந்து விவசாயிகள் சொல்றாங்க பயிரை ஒன்றும் செய்யாது. ஜம்பு கோழி பெரிய ஒரு இதா இருந்தது எங்களுக்கு சவாலா இருந்தது. அதை கட்டுப்படுத்துறது ஏதோ தண்டவாடல வராம விட்டுட்டு இல்லாட்டி அது சேதம் கூடதா இருந்திருக்கும். அது மாதிரி இதுவும் இல்லை 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 இது அதால நாங்க ஒரு பாத்திக்கு போக வேண்டாம். ஒருத்தருக்கும் அந்த லாத்துக்கு வேற இல்லை. பயிர்ல பயிர் வேற நட்ட பயிர் தானே முளைச்சிருவாரு. இப்ப கீழே வர்ற புல்லுகளையும் கீழே வர இதுகளையும் தான் விட்டு கொண்டு போறாங்க. இந்த தாய்லாந்துல சில பேர் கப்பிஸ் மீனையும் விட்டுட்டு அதுக்குள்ள இதையும் விட்டு விடுறாங்களா. அவர் மீனை பிடிச்சு சாப்பிட்டோன்னே இல்ல இடவழிகளுக்கு தெரியவே நல்ல இந்த வேற டிஸ்டர்ப் பண்ண நல்ல இது ஒன்று இருக்கு பார்ப்பேன். நாங்க அது ஒரு பரிச்சாத்தமா நாங்க சிறுபோகத்துக்கு செய்து பார்க்கலாம். சிறுபோகத்துக்கு நாங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன இதை ஃபுல்லா திரும்ப 10 ஏக்கருக்கு தண்ணி தர சொல்லி GAIட்ட திரும்ப நாங்களும் இதுல ரெக்கமெண்ட் பண்ற வேணா ஒரு முன்னோடி விவசாயியா 10 ஏக்கரையும் பெரும்போகத்துல செய்ய வந்தது ஒரு பெரிய ரிஸ்க். எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். இது வெற்றி அளிக்கணும்னு சொன்னா கட்டாயம் ரவியனாக இந்த 10 ஏக்கருக்கும் இந்த சிறுபோக பங்கு கதை இல்லாம பங்கணைக்கிறதுக்குள்ள இந்த பங்கணைக்கிற சிஸ்டத்துக்குள்ள இந்த வயல் வராம மொத்தமா இந்த 10 ஏக்கருக்கு நாங்க தண்ணி கொடுக்கப்பட்டா உண்மையா இது அடுத்த கட்ட வெற்றியை திரும்பவும் காட்டலாம். உண்மையாவே எந்த இதுவுமே ஒரு வருமானத்துல தான் தங்கி இருக்கு. இப்ப வந்து எந்த தொழிலுமே வருமானம் இருந்தா நாங்கள் அதை அவனுக்கு திணிக்க தேவையில்லை. வெட்டு மிஷின் வந்த மாதிரி வெட்டு மிஷின் ஆரம்பம்னு சொல்லையில விளம்பரப்படுத்தவும் இல்லை. இப்படி ஒரு தரம் ப்ரோக்ராம் செய்யவும் இல்லை. அது அவனுக்கு வருமானம் வந்து அவனா தேடி வருவான். நாங்க போய் அவனை இதுன்ற தேவையில்லை. அது மாதிரி எந்த தொழிலையும் வருமானம் வர இருந்தா அதுல தண்டவாடல போவான். இதுல ரவியண்ணா கொஞ்சம் நீங்க வந்து உண்மையா உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். எதுல என்ன அந்த நட்டு முதல் 7 நாட்கள் அது வளமையா இல்ல விவசாயிகளும் பயப்படுறவை அதுக்குள்ள ஏண்டா நட்டம்ன்ற அளவுக்கு அந்த 7 நாள் 8 நாள் அதை கொஞ்சம் உங்களோட மொழியில சொல்லுங்க. அந்த நட்டு 7 தொடக்கம் ஒரு 15 நாளுக்கு என்னையும் குழப்பி வந்த விவசாயி இன்னும் எங்களுக்கு மன அழுத்தத்தை தருவாங்க. ஏன் இந்த வேலை பார்த்தீங்கன்ற அளவுல ஏண்டா நட்டு 7 நாளுக்கு அது வெறுந்தரையா தான் தெரிஞ்சது. அதோட மழையும் பெய்து எல்லா இடமும் அழிஞ்ச மாதிரியும் இருக்க எல்லாரும் வாரவங்களும் போறவங்களும் வந்து ஏன் இந்த வேலை பார்த்தீங்க விவசாயம் விதைச்சிருக்கலாம் தானே என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு 7 தொடக்கம் 15 நாளுக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இது பிரச்சனை இல்லை, இது பயிர் வந்துடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பார்த்தா உண்மையாவே வேற லெவல் ஆகிட்டுது. அந்த ஆரம்பத்தில் 7 நாளுக்கையும் எல்லாமே பார்த்தா வெறும் வயல் மாதிரி தான் இருந்தது. மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு ஃபீல் ஒன்று இருந்தது. அகலம் குழப்பி விட அப்படி யோசனை வந்தது. அதுக்கப்புறம் இப்ப நோவல் ஆகிட்டு வாராக்கள் ஆரம்பத்துல இதை கவனமா பார்த்தாலும் வித நெல் தாங்கன்னு சொல்லிக்க சந்தோஷமா நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான்ற கொஞ்சம் மனசுக்கு ஆறலாக உண்மை. அந்த முதல் நாள் எப்படி இருந்தன்றதுக்கும் ஜனா கொஞ்சம் கிட்ட வாங்க. முதல் நாள் இதா இருந்தன்றதுக்கும் பிறகு நெருங்கிகளும் இந்த ஒரு அடி வந்து கடைசி வரைக்கும் நெருங்கி முடிய மாட்டார். இப்படி வாங்க. இந்த ஒரு அடி வந்து கடைசி வரைக்கும் அது ஒரு அடியா தான் இருக்கும். இந்த உண்மையா இதுல என்ன நடக்குதுண்டா இந்த இடையே ஃபுல்லா மட்டம் படிச்சு வரணும். உண்மையா இதுல இந்த வயல்ல இந்த முறை எங்களுக்கு மட்டம் படிச்சது காணாது. 3 மாத நெல்லா இருக்கிறதும் ஒரு காரணம். 2வது மட்டம் படிச்சு கொடுக்கறதுக்கு 35-40 நாள்ல தண்ணி விட்டு கொடுக்கல, தண்ணி இருந்து கொண்டே இருந்தது. இதுல நிறைய மட்டம் படிச்சு வர்றாரு. அப்படி இருந்து கூட இதுல கிட்டத்தட்ட
1 2 3 கதிர் வந்ததை மட்டும் பண்ணுறேனே 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மட்டம் படிச்சிருக்கேன். இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை 3 நாட்டு நட்டிருப்போம். 17 மட்டம் படிச்சிருக்கிறாருன்றதுதான் இந்த நாட்டு நடுகைன்ற விஞ்ஞானபூர்வமான விளக்கம். அதால அவர் அவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு இப்போ விதைச்ச வேலை இந்த நட்ட பக்கத்துக்கு மெட்ட பக்கம் நின்று பார்த்தா விதைச்ச வேலை மாதிரியே இருக்கு. நல்ல ஒரு விளைச்சலை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு 24ஆம் தேதி அப்படி நாங்கள் ஒரு அறுவடை விழாவை கமர்ஷியல் பேங்க் விவசாய பீடம் இந்திரா குழுமம் எல்லாம் சேர்ந்து இந்த வயலில் செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஆர்வம் உள்ள விவசாயிகள் நல்ல விரும்பிகள் எல்லாரும் இந்த வயலுக்கு கட்டாயம் வரணும்னு யோசிக்கிறோம். 24ஆம் தேதி விடிய வெள்ளன ஒரு 8 மணிக்கு நீங்கள் இதில் நிற்கிறது. ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அறுவடை விழா ஒரு பொங்கல் விழாவோட சேர்த்து நடக்கும். வேறு ஏதாவது அதை விட காட்டுல கட்டுப்படுத்த இல்லாத என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார்கள். கட்டாயம் கலந்து கொள்ளணும். ஏனென்றா இன்னும் ஒரு 2 போகமல்ல 3 போகத்துல முழு வயல்லையும் காட்டு நெல் இருக்கும் போல இருக்கு. விவசாயிகள் இப்படி அவதானம் இல்லாம விட்டா ஏன்னா சில வயல்கள்ல இப்பதானே அந்த தொட்டமா நிக்கணும். ஒரு பட்டமா இருக்கு. அது ஒரு நெல்லுன்ற விதை அவ்வளவு ஒரு முறை வரைக ஒன்றை விட்டதுன்ற விளைவு ஒரு 300-400 நெல் சுத்தி நிக்குது ஒரு பச்சா. அதை வேறு இந்த முறை எடுக்க இல்லைன்னு சொன்னா கட்டாயம் அடுத்த முறைக்கு இது பண்ணுவேன். காட்டு நெல்லுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி சில கெமிக்கல் கடைக்காரர் விளக்கத்தோட செய்யணுமா விளக்கம் இல்லாம செய்யணுமான்னு தெரியல. மருந்து கொடுத்து விடுறதா அறிகிறேன் நாங்க. இது காட்டு அது நான் ஒரு கமக்காரங்கள தலைவர் ரீதியில நானும் இதை சொல்ல விரும்புறேன்டா, விவசாயி என்னத்துக்கு வர மருந்த எதுக்கோ இப்போ தலையடிக்கு போடுற குளிசையை வைத்தாளுக்கு போடுற மாதிரி ரவுண்டப்ன்ற வந்த மருந்து வந்து ஒரு புல்லு கடிச்சு வேர் மூலமா அதை அழுகப்படுற ஒரு தொழில்பாடு. அதை வந்து விதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த முறை நான் பார்த்த அளவுல ஒருத்தர் தண்ணி ஏற்றி கொண்டு போய் வைக்கலுக்கு எல்லாம் நிலத்துக்கு அடிச்சு கொண்டிருக்காரு. என்னன்னு கேட்டதுக்கு அந்த காட்டு நெல்லாம் முளைக்க விட பண்ணிடுறோம் ரவுண்ட் அப்னு சொல்லிட்டு. அதுல தொழில்பாடு அது இல்லை. ஆனா கடைக்காரன் அவனுக்கு எதை வச்சு அவன் பிசினஸ் தானே, ரவுண்ட் அப் வைத்தானே சோபிட்டை வைத்தானே அவன் காசு ஆக்கிடுறான். உண்மையாவே அது அடிச்சவர் எந்த கண் முன்னா அடிச்சவரும் இப்போ அது காட்டு நெல் எல்லாம் முளைச்சு திரும்ப அதை பிடிங்கி கொண்டு இருந்தவர். காட்டு நெல்லை கட்டுப்படுத்த தவிர வேறு வழி இல்லை. காட்டு நெல்லை விதைச்சி அந்த வயலை நாங்கள் இந்த செலவு போட்டு விதைச்சி ஏக்கருக்கு 5 பேக்கும் 2 பேக்கும் எல்லாம் வெட்டாம விடுறதும் பார்க்க இந்த நாற்று நட்டு மூலமா நாங்கள் நம்பிக்கையான ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். காட்டு நெல் இல்லாத ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாவது நாங்கள் காட்டு நெல் வரமா இருந்தா அந்த விவசாயி தான் சாப்பிட்றதுக்கு வேற நெல் வேண்டிய கட்டம் வரும். கட்டாயம் மற்ற இதே மாதிரிக்கா சொல்லுங்க. இப்ப இதுல கொஞ்சம் ஆரம்பத்துல நாங்க என்னதான் இதுல 20-30% விளைச்சல் அதிகம் என்று சொன்னாலும் இப்ப 5வது வருஷம் நாங்க இனி செய்ய போறோம். 2025 ஜல வந்து சிறுபவும் 5வது வருஷம் செய்ய போறோம். அப்ப மொத்தமா எங்கிட்ட இதுவரைக்குமான 4.5 வருஷம் 5 வருஷம் அனுபவத்துல பாக்குறோம். முதல் தடவையிலேயே 20-30% விளைச்சல் அதிகரிப்பை வீசி விதைக்கிறதோட ஒப்படைக்கல 20-30% விளைச்சல் அதிகரிப்பை கண்ட விவசாய இந்த எண்ணிக்கை குறைவு. ஒன்றில் வீசி விதைப்பின் அதே அளவு விளைச்சல் இல்லாட்டி ஒரு 2-3 மூடைய குறையத்தான் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்கள் கூட எங்களுக்கு சொன்னது அப்படி குறைய பெற்றா கூட பரவாயில்ல ரஜிதன், நாங்க இந்த நெல்லை வித நெல்லுக்கு கொடுத்துறதால எங்களுக்கு அந்த காசு கடைசியா காசு கணக்கு தானே அது சரியா வந்துருது. இப்ப உங்களோட பார்வையில நீங்க இது நீங்க நிறைய வயல் நிறைய காலமா செய்யறீங்க, அதோட ஒப்படைக்கல இப்படி இருக்கிற கதிர்பரம்பல்ல இருக்கிற வயல் உங்களுக்கு எத்தனை மூடை அடிக்குமென்ற எதிர்பார்ப்பையும் இதை வித நெல்லுக்கு கொடுக்கறதால உங்களோட வருமானம் எப்படி இருக்குமன்றதையும் சும்மா இருக்கா சொல்லலாம். மலையாண்ணே ஓகேயா? உண்மையாவே நீங்க சொல்றீங்க வித நெல்லுன்ற வந்து எல்லா விவசாயிகளும் வித நெல்ல ஃபார்ம்ல வேண்டி விதைக்கூடிய சூழ்நிலை இல்லை. அங்க கிலோ 200-210 ரூபாய்க்கு போகுது. இந்த முறை 210 ரூபாய்க்கும் வித நெல் தட்டுப்பாடு. எந்த கடையிலையாவது இருந்தாலும் மீண்டும் ஒரு கட்டத்துல போய் வாக்கள் தெரிஞ்ச வரலாறு இருக்கு. அதோட ஒப்படைக்கு உண்மையா வித நெல் நாங்கள் வித நெல் இல்லாம சொந்த வித நெல்லை விதைச்சு காட்டு நெல்லை வர பார்க்க மற்ற அந்த விவசாயி வந்து ஃபார்ம்ல போய் அதுல அதுக்குரிய விலைக்கு வேண்டி அதை போட்டு லாபம் வராது. அப்படியான விவசாயிகள் வந்து உண்மையாவே இப்படியான வித நெல் நாங்கள் அந்த விலைக்கு நான் விற்க போறது இல்லை. உங்களுக்கு தெரியும், இது நாங்கள் அந்த கலப்புகளை பிடுங்கி எல்லாம் இல்லாமன்றக்கான ஒரு செலவு ஒன்று இருக்கு. அந்த செலவோட உலர்த்துற காசையும் வச்சு கலப்பில்லா வயல்கள் இப்பயும் நாங்கள் 1-2 இருக்கிறதையும் பிடிங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த பொருட்கள் நீங்கள் வித நெல்லுக்குன்று நாங்கள் எங்களுக்கு எந்த நட்டம் வராது. ஏன்னா இந்த முறை உதாரணம் வந்து உளுந்து பயிற்சியை நாங்கள் சிறுவாரத்தில் செய்து நாங்கள் அதை கடையில் வைக்க உண்மையாகவே உளுந்து ஒரு தரும் வேண்டாம்னு நாங்கள் 600 ரூபாய்க்கும் வேண்டாம்னு சொல்லியிருந்த வயல்
இப்போ நாங்கள் என்ன ராசி இந்த உளுந்த விதைச்சி போட்டு வீட்டில் வச்சுருக்கான்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது ஃபார்ம் வந்து அதை நாங்கள் விதை உற்பத்திக்கு எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்த வயல் 1140 இதை விலை போட்டு எடுத்தது 6,00,000 ரூபாய் அந்த நாங்கள் உளுந்த விதை விற்றுனாங்க. இதே நாங்கள் வெளியால் விற்றுருந்தாண்டா ஒரு 2 லட்சத்துக்கு விற்றுருக்கிறாரு. அது அப்போ எங்களுக்கு அந்த விலைக்கு விற்றபடியாக நாங்கள் அந்த செலவை கட்டுப்படுத்தி எங்களுக்கு லாபம் வந்தது. அது மாதிரி நாங்கள் இந்த இதுலேயும் உங்களுக்கு இந்த உற்பத்தி குறைஞ்சாலும் விதைநெல்லுக்குண்டு கொடுத்த மாதிரி இருந்தால் இந்த நட்டம் வராது இந்த வயலில். ரைட். அதோட நீங்கள் விவசாயிகளை ஊக்குவிக்கிறோம். நாங்கள் இந்த முறையான பயிர் செய்யக்குள்ள வரையக்குள்ள முதல் தரம் உண்மையாக என்னென்னா முதல் தரங்களில் நீங்களும் பழக வேணும். நாங்கள் என்னத்தை தான் சொன்னாலும் ரவி என்ன இதில் தெளிவாக சொல்லியிருந்தார், உங்களுக்கு வயல் மட்டத்தில் தான் இதுண்ட வெற்றி இருக்குது 80-75%. நாங்கள் ஓப்பனாகவே சொல்கிறேன், இது எல்லாருமே படித்து தான் லேர்னிங் ஸ்டேஜை தாண்டி தான் எல்லாரும் பெறணும். நாங்கள் இதை படிக்க 2 போக முடிஞ்சுது. நாங்கள் செய்ய வழிகிட்ட 2019ஆம் ஆண்டு வயல் லெவலிங்கில் தான் வெற்றி இருக்குன்றதை படிச்செடுக்கிறதுக்கு 2 போக முடிஞ்சுது. ஒவ்வொரு போகும் புதுசாக படிப்போம். மட்டக்களப்பில் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் பாத்தியில் கிட்டத்தட்ட 1/4 ஏக்கர் வரம்பு இல்லாமல் போகுதுன்றதை பார்த்தோம். அங்கே 1/4 ஏக்கர் நெல் காணாமல் வந்தது எங்களுக்கு. அப்படி ஒவ்வொரு முறையும் படிப்போம். அப்போ இதில் எடுத்த உடனே விளைச்சல் உங்களுக்கு குறைவாக வரலாம், சில ஒரு 3-4 மூட குறையாக வரலாம். படிக்க தான் நீங்களும் படித்து தான் விஷயம் 2 பார்த்து லெவல் பண்ணி அப்படி ஒரு நிலமுழுத்த மாதிரி ஒரு லெவலிங் இருக்குமென்னா நல்ல ஒரு விளைச்சலை காட்டுறோம் நாங்கள். அப்படி காட்டுற அந்த சில வேளை குறைஞ்சா அல்லது வீசி விதைச்சளவை வந்தாலும் கூட விதநெல் கொடுக்கல ஒரு நல்ல ஒரு காசுக்கு கூட கொடுத்து லாபத்தை வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற ரவியனை நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற இன்னொன்று, வளமையா விவசாயிகளுக்கு இந்த வெட்டுற நேரங்களில் நெல் விழுந்து போயிடும். நெல் வந்து விழுந்து போயிடுறது. அந்த விழுந்து போயிடுறதோட ஒப்படைக்கல வீசி விதைச்சு விழுந்து போயிடுறது. பக்கத்து வேலைக்கு விழுந்துட்டு இப்பவே அப்படி ஒப்படைக்க நீங்க அந்த நடுறதுல வீசி விழுகிறத அவதானிக்கிறீங்களா, இல்லாட்டி அதை பற்றி உங்கள்கிட்ட கருத்து என்ன? நாங்கள் இல்லை கட்டையின நெல்லும் தான், மற்றது விலை இல்லை. மற்ற இதுல இன்னொரு இது இருக்கு எனக்கு, அது பிறகு ஆக்கள் சொன்ன அனுபவம். விவசாயத்துல வந்து 600% சாகும்போது கூட அவன் 100% அனுபவமான சாக மாட்டான் விவசாயி. அவன் ஓர் போகவும் படிச்சு கொண்டே தான் இருக்கணும் விவசாயத்தை. அப்போ எனக்கு நட்டப்புறம் ஒருத்தர் சொன்னார் 3 மா நெல் நடுகைக்குரிய இதெல்லாம் 4 நெல் தான் விளைச்சலை கூட்டம்னு சொல்லிட்டு, நான் இது 3 மா நெல் நட்டுருந்தேன். ஏன்டா பின்னுக்கு சில நேரத்தில் பிந்துனா மாட்டுக்கு பிரச்சனை ஒன்று இருக்கிறபடியாக நான் 3 மா தெரிவு செய்திருந்தது. அது 3 மா இருந்தால் 366 இல்லாட்டி 374 நெல் இருந்திருந்தா இதில் விளைச்சல் இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும். இது நான் ஆரம்பம்படியாக என்ன அனுபவம் தானே. அடுத்தடுத்த போகங்களில் நாற்று நடுறா இருந்தால் 3 மா நெல்லை தெரிவு செய்யணும். 3 மா நெல்ல விளைச்சல் எனக்கு இந்த விடாது. ஆனால் இதே விட நாங்கள் 5 பேர் கூட நெல் அடிக்கணும் தான் 3 மாதத்துக்கு நாங்கள் போகணும். போனாதான் நாங்கள் நாற்று நட்டு ஒரு 5 நாள் 6 நாள் அதில் வேர் தொகுதி ஒன்று வேலை செய்யாமல் அப்படி நிற்கும். அந்த காலத்தில் நாங்கள் அதை கணக்கில் கொண்டோம்னா ஒரு 6 மாதங்களுக்கு கூடுதலாக தேவைப்படும். அப்படியான நெல்லுகள் மட்டம் அடிக்கிறது கூடையாக இருக்கும், விளைச்சல் கூடுதலாக இருக்கும். கட்ட போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன்டா மிஷின் வந்து நாற்றை வச்சு தான் போனது தடையா, அது இன்னி கலைஞ்சி அங்கே செஞ்ச மாதிரி இருந்தது. அப்போ நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இது சில கதிர்வார நேரத்தில் காற்று மழையுமான காலத்தில் சில விழுந்துருது ஒன்று பயந்து இருந்தது. ஆனால் இது எந்த ஒரு வயலுமே விலை இல்லை. நாங்கள் ஒரு அளவான விலைக்கு நாங்கள் விதநெல்லை கொடுக்குற ஐடியா ஒன்று இருக்கு. இந்திரா குடும்பம் அது எங்களுக்கு சப்போர்ட் தரன்றிருக்கு. எங்க நாங்கள் பதிவு செய்யிருக்கோம் விதநெல்லை சட்டத்துங்களை. அப்போ அந்த இதோட நாங்கள் இந்த நெல்லை உங்களுக்கு தெரியுது, உங்களோட வயலை வந்து பார்த்து நீங்கள் விதநெல்லை பண்ணுறன வேண்டாம். இதில் ஒன்றை பிடுங்கி பார்ப்போமா? நல்ல மழை வந்துட்டா என்ன 3 மாதம் பண்றபடியே இவ்வளவு வேர் தொகுதியோட வந்திருக்கிறார். மட்டம் வடிக்காம நாங்கள் போன முறை காட்டினதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பெரிய பஞ்சானன்றது 2 பேர் சேர்ந்து இழுத்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் நீங்க. இது பரவாயில்ல இவ்வளோ, ஆனால் வீசி விதைச்சது இப்படி வராது. அப்படியே கவனமாக வச்சு விடும்.